வீட்டில் காய்கறி அதிகமாக இல்லைனாலும் எதை சமைக்கணும்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. வீட்டில் காய்கறி அதிகமாக இருந்தாலும் எதடா சமைக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு மண்டையே குழம்பி போச்சு. அப்புறம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சரி இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கத்திரிக்காய் வணக்கி அதில் சாதம் போட்டு கிளறிட்டு அது கூட சைடிஷாக வந்து வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு கொடுக்கலான்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு சில பேர் இந்த மண்சட்டி ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மண்சட்டி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 அதோட லிங்க்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதோட லிங்க் இல்லைங்க, நான் வந்து லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். மண்சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணும் போதே அதுலேருந்து ஆயில் வருது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நம்மலாம் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கீழே ஊற்றிட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் ஆயில் வருது கம்மியாகும். வெண்டைக்காய் வணக்கும் போது அதிகமாக வந்து வளவளப்பு தன்மை வரும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மண்சட்டியில் போட்டு வதக்கணும் அப்படின்னா அதுலேருந்து வளவளப்பு வராமல் இருக்கும். ஒரு சில பேர் வெண்டைக்காய் பொரியல் ரெசிபி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா மண்சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, வெங்காயம், அது கூட தக்காளி நல்லா போட்டு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சோம்ல அந்த வெண்டைக்காய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு சிம்மில் போட்டு வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் துருவல் போட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடிங்க. அது கூடவே சூப்பராக வந்து நம்ம கத்திரிக்காய் ரைஸ் செஞ்சுட்டோம். நீங்கள் என்ன பிராண்ட் ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபோகத்திலே வந்து கிருஷ்ணா பிராண்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து பப்பாளி இருந்துச்சு, அதை க்ளீன் பண்ணி கொடுக்கலான்னு கட் பண்ணியிருந்தேன். ரொம்ப பழமாவும் இல்லை, கொஞ்சம் செங்காயாக தான் இருந்துச்சு. பப்பாளி வந்து இந்த மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.